ஃபர்ஸ்ட் ட்ரைமெஸ்டர் ஸ்க்ரீனிங்க்கும் NIPTக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ட்ரைமெஸ்டர் ஸ்க்ரீனிங் பிளட் டெஸ்ட்டில் நம்ம அந்த ஸ்கேனோடு சேர்த்து நம்ம ஒரு பின் பிரிக்கில் எடுக்கிற ஒரு மெட்டர்னல் பிளட்டில் இருக்கிற ஹார்மோனை வச்சு நம்ம டிசைட் பண்ணுவோம். உங்களுக்கு ஒரு ஸ்க்ரீனிங் டெஸ்ட் மாதிரி இந்த டவுன் சிண்ட்ரோம் இல்லை மற்ற குரோமோசோமல் அப்நார்மாலிட்டிஸ்க்கெல்லாம் வரதுக்கு சான்ஸ் இருக்கா அப்படிங்கிறது. இது நம்ம எப்போ பண்ணுவோம்னா 11லேருந்து 14வது வாரம் வரைக்கும் இந்த டெஸ்ட்டை நம்ம பண்ணுவோம். இதில் நம்ம மெட்டர்னல் ஹார்மோன் ஆசேவை பார்க்குறோம். அண்ட் ஸ்கேனில் பாப்பாவோட அந்த கழுத்து பகுதியில் இருக்கிற திக்னஸை வச்சு மெட்டர்னல் ஏஜ், அம்மாவுக்கு உள்ள ஏஜை வச்சு நம்ம எல்லாத்தையும் சேர்த்து வச்சு நம்ம இது ஒரு லோ ரிஸ்க், மாடரேட் ரிஸ்க், ஹை ரிஸ்க் அப்படின்னு ஒரு ஸ்க்ரீனிங் டெஸ்ட்டாக பார்க்குறோம். ஸோ இப்போ நம்மளுக்கு இந்த NIPT டெஸ்ட் அப்படிங்கிறது என்னன்னா, இது ஒரு நான் இன்வேசிவ் பிளட் டெஸ்ட் தாங்க. இந்த பிளட் டெஸ்ட்ல நம்ம ஃபீட்டல் செல்ஸை நம்ம எடுக்கிறதுனால டைரக்டாவே நம்மளுக்கு ட்ரைசோமி 21 டவுன் சிண்ட்ரோம், ட்ரைசோமி 18 இந்த மாதிரி மற்ற குரோமோசோமல் அப்நார்மாலிட்டிஸ், மெயினா இந்த 3 ட்ரைசோமிஸும் இருக்க சான்ஸ் இருக்கா அப்படிங்கிறது நம்மளுக்கு இது தெரியும். 2 டெஸ்ட்டுமே ஸ்க்ரீனிங் டெஸ்ட் தான். இதுல ஸ்க்ரீனிங் பாசிட்டிவ்னு வந்ததுன்னா ஃபர்தர் டெஸ்டிங் பண்ணும்பொழுது தான் பேபி எப்படி இருக்கு அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியும். அப்படி இருக்கறச்சே இந்த NIPTல என்ன அட்வான்டேஜ் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இதை நம்ம ஏர்லியாவே பண்ணலாம். 10 வாரத்திலேருந்து அந்த 14 வீக்ஸும் கிடையாது, அது தாண்டியுமே கூட நம்மளால இதை பண்ண முடியுது. ஃபர்ஸ்ட் ட்ரைமெஸ்டர் முன்னாடி பண்ணிட்டு இருந்த பிளட் டெஸ்ட்டுக்கு ஒரு 85 to 90% தான் சென்சிட்டிவிட்டி. ஆனா இப்போ இந்த NIPTங்கிறதுல நம்மளுக்கு 99% சென்சிட்டிவிட்டி. கண்டிப்பா NIPTல நம்மள மிஸ் பண்ண முடியாது. அந்த மாதிரி ஏதாவது விஷயம் இருந்ததுன்னா ஒன்று தப்பா காமிக்கிறதுக்கான ரேட்டும் 0.1% தான். ஃபால்ஸ் பாசிட்டிவ் ரேட்ஸ் ஆர் ஆல்சோ ஒன்லி 0.1%. ஸோ இது இன்னும் ஒரு எஃபெக்டிவா இன்னும் ஸ்க்ரீன் பண்ணக்கூடிய ஒரு டெஸ்ட்டாக இருக்குது. அப்போ ஏன் எல்லாருக்கும் பண்ணிடலாமே அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த NIPTங்கிறது காஸ்ட்லியாக இருக்கக்கூடிய ஒரு டெஸ்ட்டாக இருக்குது. எல்லா இடத்துலையும் அவைலபிளாக இருக்காது. அண்ட் அதை நம்ம கரெக்டாக பண்ண வேண்டியதும் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அப்படி இருக்கிறச்ச யார் டாக்டர் இந்த NIPT பண்ணிக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு 35 வயசுக்கு மேலே ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறவங்க, ப்ரீவியஸ் ப்ரெக்னன்சியில் ஏதாவது இந்த மாதிரி ட்ரைசோமீஸோ இல்லை குரோமோசோமல் அப்நார்மாலிட்டிஸுக்கோ இல்லை பேபிக்கு குறைபாடுகள் இருந்திருக்க சான்ஸ் ஏதாவது இருக்குது அப்படின்னா, உங்களோட கூட பிறந்தவங்க, அவங்களோட குழந்தைங்களுக்கு அந்த மாதிரிலாம் ஏதாவது ஒரு ஃபேமிலி ஹிஸ்ட்ரி இருக்கு அப்படின்னா தான் நம்ம ரூட்டீனா NIPTங்கிறத நம்ம பண்ணுவோம். இல்லைனா எல்லாரும் இந்த NIPT பண்ணிக்கணும் அப்படிங்கிற ஒரு அவசியம் கிடையாது. நீங்க யூஸ்வலா பண்ற அந்த ஃபர்ஸ்ட் செமஸ்டர் ஸ்கிரீனிங் பிளஸ் ஸ்கேனுமே பண்ணீங்கனாலே போதும். ஸோ இது உங்களுக்கு ஒரு நாலேஜுக்காக இது என்ன, இதெல்லாம் என்ன டெஸ்ட்டுங்கிறது தெரிஞ்சுக்கணுமே தவிர மற்றபடி உங்க டாக்டர் உங்களுக்கு என்ன டெஸ்ட் சொல்றாங்களோ அதை மட்டுமே நீங்க ஃபாலோ பண்ணீங்கன்னா இட் வில் பி மோர் தென் எனஃப்.